Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10 days spoken Hindi class day 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ day 1, day 2 வீடியோ பார்க்கல அப்படின்னா வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விடுங்க அப்படின்றத நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவே ப்ரெசென்ட்டில், பாஸ்டில், ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி சொல்கிறது அது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு என்னை வர விடுங்க, என்னை உள்ள விடுங்க அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ வர விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆனேதோ, போக விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஜானேதோ. ஸோ விடு அப்படின்னா தோ அப்படின்றது அர்த்தம். ஸோ லெட் மீ இன்சைட், லெட் மீ கோ, லெட் மீ கம் அந்த மாதிரி சொல்றது தான். ஓகேவா? விடு அப்படின்னா தோ அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்பெக்ட் ஃபார்ம் தீஜியே அப்படின்னு சொல்லணும். ஸோ என்ன விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு முஜே தோ, முஜே தீஜியே. ரெஸ்பெக்ட் ஃபார்ம் தீஜியே. ஸோ முஜே தீஜியே, அவரை விடுங்க, அவளை விடுங்க. இது ரெண்டுத்துக்குமே உசே தோ, உசே தீஜியே ரெஸ்பெக்ட் ஃபார்ம். அவங்களை விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உன்ஹே தீஜியே. எங்களை விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஹமே தீஜியே, ஹமே தீஜியே. ஸோ அவரை உள்ள வர விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ அவரை வர விடுங்க. ஸோ இங்க ரூட் வேர்பு ஆவோ, அந்த ரூட் வேர்பு கூட அந்த ஓ சவுண்டுக்கு பதிலாக நே ஆட் பண்ணணும். ஆனே தோ அப்படின்னு சொல்லணும். ஸோ அவரை உள்ள வர விடுங்க, இல்லை அவர் உள்ள வரட்டும் அப்படின்னு சொல்றதுக்கும் உசே அந்தர் ஆனேதோ. உள்ள அப்படின்னா அந்தர். ஸோ வரட்டும் அப்படின்னு வர விடுங்க, வரட்டும். இது ரெண்டுத்துக்குமே ஆனேதோ அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ உசே அந்தர் ஆனேதோ, அவள் உள்ள வரட்டும் அப்படின்னு சொல்றதுக்கும் உசே அந்தர் ஆனேதோ, ஆனே தீஜியே ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ல சொன்னான். ஸோ பிரியா அந்தர் ஆனே தீஜியே, பிரியா உள்ள வரட்டும் அப்படின்னு சொல்றதா அர்த்தம். எங்களை உள்ள போக விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு, எங்களை அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஹமேன் அந்தர் ஜானே தீஜியே, ஹமேன் அந்தர் ஜானே தீஜியே. ஸோ பாகர் அப்படின்னா வெளியில, அந்தர் அப்படின்னா உள்ள. ஸோ எங்களை வெளியே போக விடுங்க அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன சாப்பிட விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு முஜே கானேதோ. ஸோ ரெஸ்பெக்ட் ஃபார்ம் முஜே கானே தீஜியே அப்படின்னு சொல்லணும். ஸோ என்ன போக விடுங்க, முஜே ஆனே தீஜியே. என்ன சாப்பிட விடுங்க, முஜே கானே தீஜியே. ஸோ ஆனே, ஜானே, கானே இந்த ஃபார்ம் தெரிஞ்சுது அப்படின்னாலே முஜே தீஜியே. இது கூட அந்த வேர்பை மட்டும்தான் மாற்ற போறீங்க. ஆனே தோ, ஆனே தீஜியே, கானே தீஜியே, பீனே தீஜியே அந்த மாதிரி. ஓகேவா? அந்த வேர்பு ஃபார்ம் தெரிஞ்சிடுச்சுன்னா ரொம்பவே சுலபம். அடுத்தது என்ன நிம்மதியா சாப்பிட விடுங்க. ஸோ நிம்மதி, அமைதி இதுக்கெல்லாம் சாந்தி அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில. முஜே சாந்தி சே, நிம்மதியாக. கானே தீஜியே அப்படின்னா சாப்பிட விடுங்க. என்ன நிம்மதியா தூங்க விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு முஜே சாந்தி சே சோயே தீஜியே, சோனே தீஜியே அப்படின்றத சொல்லலாம். அவர் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு உசே கானேதோ, இல்ல அவரை சாப்பிட விடுங்க, அவர் சாப்பிடட்டும். ரெண்டுத்துக்குமே உசே கானேதோ. ஸோ உசே கானே தீஜியே அப்படின்னு சொன்னா ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ல சொல்றதா அர்த்தம். அவள் சாப்பிடட்டும், இல்ல அவளை சாப்பிட விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் உசே கானே தீஜியே அப்படின்றது தான் சொல்லணும். என்ன சொல்ல விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு முஜே பத்தானே தீஜியே. ஸோ பத்தாவோ அப்படின்னா சொல்லு. ஸோ பத்தானே தீஜியே அப்படின்னா சொல்ல விடுங்க அப்படின்றது அர்த்தம். என்ன உண்மையை சொல்ல விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு முஜே சச் பத்தானே தீஜியே. சச் அப்படின்னா உண்மை. ஸோ முஜே சச் பத்தானே தீஜியே. அவரை கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உசே ஜரா பாத் கர்னேதோ. ஸோ பேசு அப்படின்னா பாத் கரோ, பாத் கர்னேதோ அப்படின்னா பேச விடுங்க. இல்ல அவர் பேசட்டும் அப்படின்னு சொல்றதுக்கும் பாத் கர்னேதோ அப்படின்றத சொல்லலாம். வரட்டும், போகட்டும், சொல்லட்டும் அப்படின்றதுக்கும் அந்த தோ யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ கொஞ்சம் அப்படின்னா இந்த தோடா சொல்லக்கூடாது. ஆக்சுவலி ஜரா அப்படின்றதுனா ஸோ கொஞ்சம் அவர் பேசட்டமே அப்படின்றது. கொஞ்சம் அப்படின்றத அளவை குறிக்கல, நம்ம ரெஸ்பெக்டா கேட்கற விதத்தை சொல்லுது. ஸோ எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா ஏதோ கொஞ்சமான பொருளை கேட்குறீங்க அப்படின்றது அர்த்தம். கொஞ்சம் நகருங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது ஒரு பொலைட்டா சொல்றதுக்காக சொல்றது. ஸோ அந்த மாதிரி வார்த்தைக்கு கொஞ்சம் நகருங்க, ஸோ கொஞ்சம் பேசட்டும் அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு ஜரா அப்படின்றத சொல்லுவோம். உசே ஜரா பாத் கர்னேதோ அப்படின்னா அவர் கொஞ்சம் பேசட்டும். எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை கொஞ்சம் நேரம் தூங்க விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ மேரி தபியத் தீக் நஹிஹே அப்படின்னா என்னுடைய உடம்பு அப்படின்னா மேரி தபியத், தீக் நஹியே அப்படின்னா சரியில்லை அப்படின்றது அர்த்தம். முஜே தோடி தேர் சோனே தோ அப்படின்னா என்ன கொஞ்சம் நேரம் தூங்க விடுங்க. ஸோ சோனே தீஜி அப்படின்னாலும் தூங்க விடுங்க.
என்ன வேலை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன என்னுடைய வேலையை செய்ய விடுங்க. முஜே அப்படின்னா முஜேதோ அப்படின்னா என்ன விடுங்க. என்னுடைய வேலை அப்படின்னா அப்னே காம். ஸோ அப்னா காம் அப்படின்னா என்னுடைய வேலை, தன்னுடைய வேலை. செய்ய விடுங்க கர்னேதோ அப்படின்றது அர்த்தம். அவரை உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஃபார்ம், உள்ள விடாதீங்க. ஸோ அவரை உள்ள விடுங்க அப்படின்னா உசே அந்தர் ஆனேதோ. உசே அந்தர் மத் ஆனேதோ அப்படின்னா உள்ள விடாதீங்க அப்படின்றது அர்த்தம். விடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு மத் ஆனேதோ, விடுங்க, வரட்டும், ஸோ வர விடுங்க அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு வந்து ஆனேதோ அப்படின்றத சொல்லுவோம். மத் ஆனேதோ அப்படின்னா உள்ள வர விடாதீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ உசே அந்தர் மத் தோ அப்படின்னா உள்ள விடாதீங்க. உசே அந்தர் மத் ஆனேதோ அப்படின்னா உள்ள வர விடாதீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ அவங்கள இப்ப பேச விடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அபி அப்படின்னா இப்போது, உன்ஹேன் அவர்களை, பாத் மத் கர்னேதோ. பாத் கர்னேதோ அப்படின்னா பேசட்டும், பேச விடுங்க அப்படின்றது அர்த்தம். பாத் மத் கர்னேதோ அப்படின்னா பேச விடாதீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ அவங்கள உண்மையை பேச விடாதீங்க. இதை எப்படி சொல்றது? அவங்கள உண்மையை பேச விடாதீங்க. இதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவர் யார்கிட்டையும் உண்மையை சொல்ல விடாதீங்க. அவரை யார்கிட்டையும் உண்மையை சொல்ல விடாதீங்க. ஸோ பத்தாவோ அப்படின்னா சொல்லு, பத்தானேதோ அப்படின்னா சொல்லட்டும், சொல்ல விடுங்க அப்படின்றது அர்த்தம். மத் பத்தானேதோ அப்படின்னா சொல்ல விடாதீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ உசே அப்படின்னா அவரை, கிசிக்கோ யார்கிட்டையும், சச் அப்படின்னா உண்மை, மத் பத்தானேதோ அப்படின்னா சொல்ல விடாதீங்க அப்படின்றது அர்த்தம். அவங்கள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண விடாதீங்க, உள்ள வரட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு. அவங்களே அப்படின்னா உன்ஹே. ஜியாதா தேர் அப்படின்னா கொஞ்ச நேரம், சாரி ரொம்ப நேரம். ஜியாதா தேர் தக் ரொம்ப நேரம் வரைக்கும். ஸோ ஜியாதா அப்படின்னா ரொம்ப, நிறைய அப்படின்றது அர்த்தம். தேர் தக் அப்படின்னா நேரம் வரைக்கும். இந்தசார் மத் கர்னேதோ வெயிட் பண்ண விடாதீங்க. இந்தசார் கரோ அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இந்தசார் கர்னேதோ அப்படின்னா வெயிட் பண்ண விடுங்க. இந்தசார் மத் கர்னேதோ அப்படின்னா வெயிட் பண்ண விடாதீங்க. உன்ஹே அந்தர் ஆனேதோ அவங்கள உள்ள விடுங்க, அவங்க உள்ள வரட்டும். உன்ஹே அந்தர் ஆனேதோ அவங்க உள்ள வரட்டும். அவங்க என்ன வேணுமானாலும் சொல்லட்டும், அவங்க என்ன வேணும்னாலும் சொல்லட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்குல. இதுக்கு உன்ஹே ஜோ கஹனேஹே கஹனேதோ. ஸோ ஜோ கஹனாஹே அப்படின்னா என்ன வேண்டுமானாலும், என்ன சொல்லணுமோ அப்படின்றது அர்த்தம். ஜோ கஹனாஹே என்ன சொல்லணுமோ சொல்லட்டும். கஹனேதோ அப்படின்னா சொல்லட்டும். கஹனே தீஜியே அப்படின்னா சொல்லட்டும் அப்படின்றது அர்த்தம். ஸோ ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ல சொல்றதா அர்த்தம். அவர் எங்க வேணும்னாலும் போகட்டும். உசே ஜஹான் ஜானாஹே. ஸோ எங்க போகணுமோ அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து ஜஹான் ஜானாஹே. ஜானேதோ அப்படின்னா போகட்டும். ஜானே தீஜியே அப்படின்னாலும் போகட்டும் அப்படின்றது அர்த்தம். என்ன உள்ள வர விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, உள்ள வர விடுறீங்களா அப்படின்னு கேட்குறோம். ஸோ விடுவீங்களா, விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. ஸோ கொஷின் கேட்குறோம், அதனால கியா. ஆப் அப்படின்னா நீங்க, முஜே அப்படின்னா என்னை, அந்தர் ஆனே தேங்கே அப்படின்னா உள்ள வர விடுவீங்களா, அந்தர் அப்படின்னா உள்ள, ஆனே தேங்கே வர விடுவீங்களா அப்படின்றது அர்த்தம். ஸோ தோவோட ஃபியூச்சர் டென்ஸ் தான் தேங்கே. ஸோ அது தோ அப்படின்றத வந்து விடுங்கன்னு பார்த்தோம். ரெஸ்பெக்ட் ஃபார்ம் வந்து தீஜி, அதுதான் வந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். மத் தீஜியே அப்படின்னா விடாதீங்க அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆனே தேங்கே அப்படின்னா வர விடுவீங்களா அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல கேட்கறதா அர்த்தம். என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா. ஸோ கியா ஆப் முஜே தோடா போல்னே தேங்கே. ஸோ போல்னே தேங்கே அப்படின்னா பேச விடுவீங்களா அப்படின்றது அர்த்தம். அவரை விளையாட விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வந்து கியா ஆப் உசே கேல்னே தேங்கே. ஸோ கொஷின் கேட்குறோம், அதனால தான் கியா அப்படின்றது வருது. நீங்க அப்படின்னா ஆப், உசே அப்படின்னா அவரை, கேல்னே தேங்கே அப்படின்னா விளையாட விடுறீங்களா. அவரை நான் உள்ள விட்டேன், அவரை நான் தான் உள்ள விட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ விட்டுட்டேன், ஸோ உள்ள அலோவ் பண்ணிட்டேன். அதை நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நான் தான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மேனேஹி. ஸோ நான் அப்படின்னா மேனே, மேனேஹி அப்படின்னா நான் தான். உன்ஹேன் அப்படின்னா அவரை, அந்தர் ஆனே தியா, அந்தர் அப்படின்னா உள்ள, வரவிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஆனே தியா. ஸோ தோ தீஜியே விடு அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ தேங்கே அப்படின்றது ஃபியூச்சர் டென்ஸ்ல, தியா அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ்ல. மேனேஹி நான் தான், உன்ஹேன் அப்படின்னா அவரை, அந்தர் ஆனே தியா உள்ள வர விட்டேன். உங்களை உள்ள போக விட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. ஸோ அவங்க உங்களை உள்ள போக விட்டாங்களா. கியா உன்ஹோனே அப்படின்னா அவர்கள், உன்ஹோனே அப்படின்னா அவர்கள். தும்ஹேன் அப்படின்னா உன்னை, ஜானே தியா அப்படின்னா போக விட்டாங்களா, அந்தர் ஜானே தியா அப்படின்னா உள்ள போக விட்டாங்களா அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்க வந்து அந்தர் அப்படின்ற வேர்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அவரை அவங்க வெளியே போக விட்டாங்களா,
அவரை அவங்க வெளியே போக விட்டாங்களாம். இதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.